ஹாய் காய்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா சண்டே சமையல் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்கள் பிரியாணி செய்ய போறோம். ஸோ அதோட பிளாக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க. இந்த இருட்டிலே சமைக்கிறா பார்த்தா பெரிய விஷயம்தான். என்ன பண்ற? நானா பிரியாணி தேவையான வெங்காயம் அரைஞ்சிட்டு இங்க பாருங்க கைஸ், நாங்க பிரியாணி இன்னைக்கு பண்ண போறோம். ஆனா எங்க நேரம் பாருங்க, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. இருட்டில் உட்காந்து செஞ்சுட்டு இருக்கோம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? செம்மையா போகலடா பிரியாணி ஸ்பெஷல் இன்னைக்கு. கரண்ட் வேறு இல்லை, பார்க்கலாம். சூப்பராக போவோம், பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சரியாக போயிடுச்சு கரண்ட்டு. இந்த இருட்டிலே நாங்கள் பிரியாணி செய்யணுன்ற இதில் அந்த சுவை எங்களை இழுக்குது. கடமை பிரியாணி சாப்பிடணும், பிரியாணி செஞ்சுட்டு ஒரு கடமையில் செஞ்சுட்டு இருக்கோம். கரண்ட் ஆஃப் ஆகி எவ்வளோ ஒரு கடமை நம்மளுக்கு பிரியாணி சாப்பிடணும். இப்படி ஆர்வமாக இருக்கும். ஆனால் பிரியாணி எப்படி வரும் தெரியாது. ஃபஸ்ட்டு சகுனமே கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்தது நெய் வந்து கட்டியாக இருக்குது கைஸ். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னா கட்டியாக இருக்குது. இப்போ இது உருக எவ்வளோ நேரம் ஆகுமே தெரியாது. இந்த ட்ரை பண்ணுவோம். நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. ஓகே, ஃபஸ்ட்டு தேங்காவை உடச்சி இந்த முனையை வச்சிட்டேன். இப்போ நெய் எடுக்கிற பேரில் இவ்வளோ வச்சிருவோம் போல. இந்த நெய் போட்டாச்சு. பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ வெங்காயமும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் வேக விட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் தக்காளிக்கு நம்ம போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டாச்சு. இந்த பாருங்க, இருட்டில் செஞ்சுட்டு இருக்கேன் நான். நீங்கள் நினைக்கலாம் இப்படி செய்யலைன்னா யார் அடிச்சா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏதோ ஒரு ஜாலியாக இருக்கு. நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் இது தேவையா கோபால் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, நாங்கள் ஒரு ஆர்வமாக ஆரம்பித்தோம். லாஸ்ட்டில் இப்படி கரண்ட் வந்து சொதப்போன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அப்படி தானே லோக்கி? பாவம், அவனும் ஆர்வமாக இருந்தாங்க கைஸ். இன்னைக்கு வந்து vlog எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருந்த குழந்தை. லாஸ்ட்டில் எங்களுக்கு கரண்ட் வந்து இப்படி ஒரு ஷாக் கொடுக்கும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. என்னடா, ஆனால் கரண்ட்டே ஷாக் கொடுக்க போகிறான். என்ன பண்ணுறது, பாவம் புலம்புறான் குழந்தை. அந்தளவுக்கு ஆயிடுச்சு. இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ சொட்டிங்கன்னு. ஐயோ முடியல. இன்னைக்கு ஏன்டா பிரியாணி ஸ்பெஷல் வச்சோன்ட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அப்படி பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணேன், கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. என்ன ஒரு சகுனம். ஐயோ ஐயோ முடியலடா கடவுளே. இங்கே பாருங்க ஒருத்தன் ஃப்ளாட் ஆகிட்டா. குழந்தை அஞ்சலி பாப்பா. அஞ்சலி 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 சின்ன கண்மணி கண்ணே. பாவம் அவளை வந்து போயிட்டான். வீடியோ எடுத்து அதுவும் இருட்டில் ரொம்ப எடுக்க முடியல வீடியோவே எங்களால் சுத்தமாக. நான் ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டேன். சரி கரண்ட் வரட்டும் நம்ம செய்யலாம். நல்லா முடியல கை, செய்யவும் முடியல என்னால். ரொம்ப கொமைது வேறு அதுவும். இங்கே கடவுளே, ஒரு வழியாக கரண்ட் வந்துருச்சு. அதுவும் இப்போ தான் வந்து இஞ்சி பூண்டு எதில் திரும்ப அரைச்சோம், அந்த அம்மிக்கல்லாம் அதில் அரைச்சி இதில் போட்டோம் நாங்கள். இப்போ தான் கரண்ட்டே வந்தது. என்னமோ உயிர் வந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு. இந்த பாருங்க மசாலாலாம் இருட்டிலே போட்டேன். எப்படி இருக்குன்னு தெரில. பிரியாணி மாதிரி இருக்குமா இல்லை தக்காளி சாப்பாடு மாதிரி இருக்குமா தெரியாது. இருந்தாலும் நாங்கள் தானே சாப்பிட்றோம். என்ன பற்றி அதுக்கு ஆனால் ஆல்ரெடி பேர் வச்சாச்சு பிரியாணி. ஆனால் நம்ம இதில் தக்காளி சாதம். சிக்கன் போட்டாச்சு. இதை பாருங்க, எனக்கு ஒன்று லோக்கிக்கு ஒன்று. எனக்குங்க, எனக்கு இது வந்து உனக்கு, இது எனக்கு.
தெரியுமா, பிரியாணில லெக் பீஸ் சாப்பிட்டு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா தக்காளி சாத்துல சாப்பிட்டு கேள்விப்பட்டிருக்கியா? இல்லை இல்லை இல்ல. ஆனால் இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு பார்க்க போறோம். சரி அதுக்குன்னு தக்காளி சாதம்லாம் நல்லா செய்கிற இதுவும் பிரியாணி மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். பிரியாணி ஆனா பிரியாணி மாதிரி. ஏன்னா கரண்ட் இல்லாதனால நம்மளுக்கு அப்படியே சொதப்பிடுச்சு. அப்படியே என்னதான் பண்றது. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம நல்லா செய்யலாம். ஓகே, இப்பயே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குமா? சரி, நீ ரிசல்ட் சொல்லு. சாப்பிட்டு ஓகேவா? சாப்பிட்டு சொல்லுவோம். சாப்பிட்டு இதுக்கு பலியாடி என் லோகேஷ் தான். வாவ், வா வா, நான் வாங்கிட்டு இருக்கிறேன். எனக்கு பிடிக்கும் மீன் வறுவல் மட்டும்தான். ஆனா மீன் பிடிக்காதுல்ல. மீனா ஐயோட அதுவும் அந்த லெமன் போட்டு மசாலாலாம் போட்டு மாசாக செஞ்சா அதுக்காக நீ அப்படி செய்கிறது தானே? உனக்காக தான் செய்கிறேன். பார்க்கும் போதே ஊறுதே. இங்கே பாருங்க. சொல்லு. அரிசி போட்டோம். அந்த பாருங்க, இங்க பாருங்க கைஸ், மீன் வறுவல் ஒரு பக்கம் வந்து டம் போட்டாச்சு. சோப்பா எப்படியோ ஒரு வழி அங்கே செஞ்சாச்சு. எல்லாமே சாப்பிடணும், பசி பயங்கரமா எடுக்குது. வாவ், ஃபைனலா ரெடி ஆயிடுச்சே. ஓகே, சாப்பிட்றான். எப்படிப்பா இருக்கு? ஒரு எலி. தேங்க்யூ. இதை பாருங்க, சக்ஸஸ். கடவுளே, ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் செஞ்சுருக்கேன். பரவாயில்ல. 150 பா. என் புருஷனே என்னை வந்து பாராட்டிட்டாரு. ப்ளஸ் வந்து என் புருஷனே எனக்கு மார்க் கொடுத்துட்டாரு. ஸோ வந்து பிரியாணி வேற லெவல். அப்படி தானே பட்டு? சரி பட்டு, நீ சொல்லிட்டல்ல. ஓகே ஓகே டி, டன். ஓ வர்த்தா, டன். என் ஹஸ்பண்டே சொல்லிட்டாங்க கைஸ். இதை பாருங்க, மீன் வறுவல், பச்சடி. பச்சடி வந்து என் செல்லக்குட்டி தான் பண்ணா, லோகேஷ் தான். இருங்க நான் சாப்பிட்றேன். நல்லா இருக்குடா நீ செஞ்சது. செம்மையா இருக்குடா லோக்கி பச்சடி. எவ்வளோ ஒரு தேஜஸ். என் செல்லக்குட்டி மூஞ்சில் எவ்வளோ தேஜஸ் பாருங்க நான் சொன்ன உடனே. இங்கே பாருங்க கைஸ், தயிர், அதுக்கப்புறம் உப்பு, அப்புறம் வந்து வெங்காயம் போட்டு செஞ்சுருக்கான் குழந்தை. அதுவும் யூடியூப் பார்த்தான். ஐயோ, என் பட்டுக்கு தண்ணிலாம் வந்துச்சா கண்ணிலேருந்து. சரி பட்டு, சாப்பிடு சாப்பிடு. இந்தாங்க கைஸ், உங்களுக்கும் நான் செஞ்ச பிரியாணி. உங்களுக்கு நான் சாப்பிட்டது செம்ம டேஸ்ட், வேற லெவல். அதாவது நெய்லாம் போட்டிருக்கோம் பாருங்க, அல்டிமேட்டு. லோக்கி பிரியாணி எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. ரியலி சூப்பர். 3 பிளேட் சாப்பிட்டேன். போய் தானே 2 பிளேட் தான் சாப்பிட்டேன். ஆனால் 2 பிளேட்டுமே சூப்பராக ஒன்று விட. ஆமா கைஸ், அப்படியே ஒரு பருக்கு இல்லாம சாப்பிட்டான். அப்படியே அடுத்தது இப்போ என்ன பண்ணலாம், தேஜ் ஜேசி என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு அவங்க கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கலாம். அவங்க எப்படி இருக்குன்னு சொல்றாங்க பார்க்கலாம். சரி ஓகே, கை ஒத்து. சரி ஓகே, மீன் வறுவல் இருந்துச்சு. சூப்பர். அது ரெகுலராக சாப்பிட்றதுனால அது ஆனாலும் சொல்லணும். ஆனால் இன்னைக்கும் சூப்பர் தான் அந்த டேஸ்ட். சரி, அது எப்பவுமே சூப்பராக இருக்கும். அதனால் அது எனக்கு இந்த பிரியாணி தான் மைண்டு ஃபுல்லாக. சோறு இருந்தால் போதும் கைஸ், அவன் வாழ்க்கையே சொர்க்கம் மாதிரி நினைப்பான். எல்லாரும் சோறு சோறு எல்லாருக்கும் அதான் முக்கியம். அதுக்கு தான் வாழவே முடியும். ஆமாம் ஆமாம், சாப்பாடு ஃபஸ்ட்டு, சாப்பாடு தான் முக்கியம். நம்மளுக்கு பசிக்கும்ல, ஆனால் சாப்பாடு தான் முக்கியம். என்ன சொல்கிறேன்? இன்னைக்கு செம்மையாக போச்சு கைஸ். அதுவும் இல்லாமல் ஹைலைட்டு கரண்ட் இல்லை. மெயினாக அதுதான் எங்களுக்கு. அதனால தான் இந்த பிரியாணி இன்னும் டேஸ்ட்டாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா மசாலா வந்து அளவோடு போடல, அளவளவாக போட்டாங்க. அள்ளி அள்ளி கொட்டினேன். ஆனால் வந்து எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. நான் எப்பவுமே உப்பு கம்மியாக போடுவேன். உப்பு கம்மியாக போட்டு தான் சாப்பிடுவேன். ஸோ இது வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக இருந்துச்சு.
நாளைக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த சீரக சம்பாவில் செஞ்சால் எப்படி இருக்கும்? சீரக சம்பா நான் செஞ்சது ஐயோ அதை விட இது நல்லா இருந்துச்சு. நான் சீரக சம்பால செய்யறேன். நீட் நீட்டாவது இருக்குமே, அது பேர் என்னது? பாஸ்மதி ரைஸ். பாஸ்மதி ரைஸ், அந்த அரிசியில செஞ்சேன். சரி ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து செம்மையா போச்சு எங்களுக்கு. கரண்ட் ஆஃப் ஆகி அதுல செம்மையா போச்சு எங்களுக்கு. வேர்வை சிந்தி இந்த சாப்பாடை செஞ்சோம் நாங்க. எப்படி வேர்வை செஞ்சு, ஆனால் நாங்கள் எதுவும் பண்ணல, அதுவே வேர்வை வந்துச்சு ஆட்டோமேட்டிக்காகவே. இல்லை வீட்டு வேற வீடு, ஆனால் சரியான செம்ம இது என்னால செய்ய முடியல. கரண்ட்டுக்காரெல்லாம் திட்டிருந்தா. ஆனா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ நம்ம எரிச்சலும் நம்ம திட்டின்னு இருக்கோம். அந்த வேர்வை சிந்தி நாங்க இல்லை, நான் ரொம்ப வேர்வை சிந்தி செஞ்சேன். ஆனா இவனை பாவம் இந்த கேமரா பிடிக்கிறது எல்லாமே இவன் ஹெல்ப் பண்ணா. இவன் ஹெல்ப் பண்ணலன்னா இந்த வீடியோவை நான் எடுத்துருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் லோகி. ஆனால் உண்மையிலேயே நல்ல பிரியாணி, அதுக்காக ரொம்ப ஓ நல்ல பிரியாணியா? அதுக்காக கொஞ்சம் லைக்ஸ் போடுங்க. பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் சேர்த்து நானே சாப்பிட்டேன். ஆமா ஒரு பிளேட் எனக்கு, ஒரு பிளேட் பருப்பு கூட இல்ல கைஸ், ஒரு பருப்பு கூட இல்ல. ஒரு பிளேட் எனக்கு, ஒரு பிளேட் உங்களுக்கு. 2 பிளேட் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. 2 பிளேட் சாப்பிட்டேன். ஏன்டா பாவம் கைஸ், மழகத்துல ஏதோ வளர்றான் பாவம் குழந்தை. பாய், நெக்ஸ்ட் வீக் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் வீடியோவில் பார்ப்போமா? எங்களால் வீக்லி தான் கைஸ் போட முடியும். ஏன்னா வந்து கேமராமேன் வந்து ஆஃபீஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ வந்து கேமரா பிடிக்க யாரும் இல்லைனால வீக்லி தான் எங்களால் போட முடியும். ரெகுலராக எங்களால் போட முடியாது. ஸோ வந்து அதனால் வந்து நீங்கள் வேணால் கமெண்ட்ஸில் நெக்ஸ்ட் வீக்னா வேணும்னு கேளுங்க, செஞ்சு தரோம். ஓ அப்படியா? செஞ்சு நம்ம தானே சாப்பிட முடியும். சூப்பராக நான்வெஜ் எல்லாம் பக்காவாக செய்வோம். அப்படியா? தேங்க்யூடா. எனக்கு இல்லை உண்மையாக நல்லா தான் இருக்குது. ஏன்னா இங்கே நாங்கள் காம்பவுண்டில் சுற்றி ஒரு எங்களுக்குள்ள 4 வீடு இருக்குது. ஸோ போன வீக் ஒருத்தவங்களுக்கு நாங்கள் அதை கொடுத்தோம், அவங்களும் சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த வீக் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தோம், அவங்களும் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நைட்டு இன்னும் அவங்க ஃபுல்லாக சாப்பிடல, லைட் டேஸ்ட்டாக பண்ணாங்க. நைட் நாங்கள் கொடுக்க தான் செஞ்சுருக்கோம், இன்னும் அவங்க டேஸ்ட் பண்ணல அக்கா. ஸோ டேஸ்ட் பண்ணிட்டு அவங்க ரிவ்யூ எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் மட்டும் நல்லா இருக்குன்னு நான் பாருங்க கைஸ், நான் வந்து வீடியோ முடிக்கலாம் பார்க்குறேன், பாவம் பாட்டுன்னு பேசிட்டு இருக்கேன். சொல்லுடா உன்னுடைய கருத்து. நான் மட்டும் நல்லா இருக்குன்னு சொன்னால் அது வந்து நீங்களே நம்ப மாட்டீங்க, எனக்கு தெரியும். அதனால தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, அதையும் சேர்த்து நல்லது நீ சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நல்லா இருக்கு, உண்மையில நல்லா தான் இருக்கு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாருங்க இப்பயும் தலை சாஞ்சி போச்சு, அவ்வளோ டயர்டாக இருக்கு எனக்கு, அப்படியே தூக்கமாக வருது. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம், நெக்ஸ்ட் வீக்கில் சந்திப்போம். இதோட நாங்கள் நெக்ஸ்ட் வீக் தான் வந்து வீடியோ எடுப்போம். ஸோ ஓகே பாய்.